நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆவது நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, தவிர்க்க முடியாது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். உங்கள் ஃபோனில் எந்த எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஃபால்ட் மெசேஜஸை அப்படியே ஓரம் கட்டிட்டு கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சில சமயங்களில் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், அதாங்க மைக்ரோசாஃப்டோட ஒரு எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன். ஸோ கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷனும் மைக்ரோசாஃப்டோட எஸ்எம்எஸ் ஆர்கனைசரும், இந்த ரெண்டு இதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, கூகுளோட மெசேஜஸா இல்ல மைக்ரோசாஃப்டோட எஸ்எம்எஸ் ஆர்கனைசரா எதுன்னு சூஸ் பண்ணிக்கங்க உங்க போன்ல. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன்ல என்னதான் இருக்கு அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போட்டியே ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐகானோட செட் டிஃபால்ட் எஸ்எம்எஸ் ஆப், இதை டிஃபால்ட்டை நம்ம செட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கு, இருந்தாலும் நம்ம கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டோம். கீழே செட் as a default அதை கொடுத்துருங்க. கொடுத்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ண எல்லா மெசேஜஸும் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. கூகுளோட மெசேஜஸ் வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கிடுச்சு எல்லாத்தையும். ஸோ இதில் பார்க்கலாம், இந்த பாருங்க ப்ரீவியஸாக வந்த மெசேஜஸ் ஃபுல்லாக இதில் இருக்கு. இப்போ என்னன்னா டாப்ல பாருங்க பர்சனல் அப்படின்னு இருக்கு, அதை நம்ம டேப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து கொடுத்துருச்சு. பர்சனல்னா பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இதில் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன், நீங்கள் இந்த ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, பேங்க்ல உள்ள டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அது எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன் அதை இதில் நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட ஓடிபிலாம் நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்களா, அதை நீங்க டேப் பண்றது மூலமா இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, உங்களுடைய நம்பரை வந்து கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பரை. அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜஸா வந்திருக்கும் ஆஃபர்ஸ். பாருங்க இவ்வளோ ஆஃபர்ஸ் டிஸ்பிளே இருக்கு. அது மட்டும் இல்ல, டாப் லெஃப்ட்ல 3 லைன் அதுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. முக்கியமான விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்கைவ், இதுவும் ஒரு பகுதி தான். ஆர்கைவ் மெசேஜஸ் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்பேம் அண்ட் பிளாக், இதெல்லாம் ஸ்பேம் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி தனியாக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டிவைஸ் பேரிங், ஸோ இந்த மெசேஜஸை வந்து அப்படியே இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கு. சூஸ் தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பகலில் பயன்படுத்தலாம், இரவு நேரத்தில் பயன்படுத்தலாம். அப்புறம் மார்க் ஆல் ஆஸ் அ ரீட், வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கு முன்னாடி கீழே ஸ்டார்ட் சேட் அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், இதுல மெசேஜஸ் செட்டிங்ஸ் ஜெனரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமையா பாருங்க, ஒவ்வொன்றும் முத்தான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வாங்க. வந்துட்டு எது யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க பொறுமையா படிச்சு பார்த்துட்டு அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க, தேவையில்லாத நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களே, மேலே பாருங்க சர்ச் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இமேஜஸும் வீடியோஸும் நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கூகுளோட மெசேஜஸ் பார்த்துட்டீங்களா? இப்போ இதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் கிளீன் ரிமைண்டர்ஸ் ஆஃபர்ஸ் பேக்கப், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். இது மைக்ரோசாஃப்டோட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செட் as a default. பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் மெசேஜஸ்ல நீங்க பார்த்த எல்லா மெசேஜும் அப்படியே இங்க டைவர்ட் ஆயிடுச்சு, இது எடுத்துக்கிடுச்சு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மெசேஜஸ், ரிமைண்டர், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், அப்புறம் ஆஃபர்ஸ், டைமிங் இஸ் எவ்ரிதிங், லேட்டர், மெசேஜஸ், கீழே பாருங்க பர்சனல், டிரான்சாக்ஷன், ப்ரொமோஷன்ஸ். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கு, பென்சில் ஐகான், அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஓ வாவ், சாட் கூட பண்ணலாம், அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. டைப் when you can talk, ஸோ மைக்கும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் கிளிப் இருக்கு, ஃபைலை கூட நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் ரைட்ல 3 டாட், இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து கூகுளோட மெசேஜஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ், கூகுளோட மெசேஜஸ்ல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கும் இந்த எஸ்எம்எஸ் ஆர்கனைசர். மைக்ரோசாஃப்ட் தரப்பால இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு பிளே ஸ்டோர்ல. பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்து முன்னாடி பாருங்க அந்த ஐகான் கொடுத்துருக்காங்க, அதான் பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஜெனரல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்கப் இருக்கு, மெசேஜ் ரூல்ஸ் இருக்கு, நோட்டிபிகேஷன் இருக்கு, குரூப் மெசேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ குயிக் ரிப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூகுள் மெசேஜஸ் கம்பேர் பண்ணும்போது SMS ஆர்கனைசர்ல வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வெவ்வேறு திசையில வந்து பயணம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ரூலே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்க எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த நினைக்கிறீங்களோ, ஸோ கூகுள் மெசேஜஸா மைக்ரோசாஃப்டோட SMS ஆர்கனைசரா முடிவு பண்ணுங்க எந்த அப்ளிகேஷன் பெஸ்டான அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி ஒரு சில வரிகளை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச 2 அருமையான ஒரு அப்ளிகேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.